திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 கிராமங்கள் அரசியல் கட்சிகளின் கொடிகள் சுவரொட்டிகள் இல்லாது ஒரு தனி சிறப்புடன் விளங்குகின்றது. தேர்தல் நேரம் மட்டுமின்றி அரசியல் கட்சியினரின் கூட்டங்கள், கருத்தரங்குகள் என சிறு சிறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் வீதி எங்கும் அந்த கட்சியினரின் ஆரவாரம் ஆர்ப்பரிக்கும். கட்சியின் கொடிகளும் சுவரொட்டிகளும் நிறைந்திருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அமைதி பூமியாக திகழ்கிறது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 கிராமங்கள். அவிநாசி தாலுகாவிற்குட்பட்ட நம்பியன்பாளையம் ஊராட்சிக்கு சொந்தமாக 12 கிராமங்கள் உள்ளன. அதில் நாதம்பாளையம் என அழைக்கப்படும் மொண்டிநாதம்பாளையம், குள்ளேகவுண்டன்பாளையம் ஆகிய 2 கிராமங்கள்தான் இந்த வித்தியாசமான கிராமங்கள். நாதம்பாளையத்திற்கு சுதந்திரநல்லூர் என்ற பெயரும் உண்டு. 1989ஆம் ஆண்டு இந்த பகுதியில் ஏற்பட்ட தேர்தலின் போது அரசியல் கட்சியினரின் கொடிகள் கட்டுவதிலும் சுவரொட்டிகள் ஒட்டுவதிலும் கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் உயிர் சேதமும் உறவுகளுக்குள் பகையும் ஏற்பட்டது. இதற்கு பிறகு விழித்துக் கொண்ட கிராம மக்கள் இனி அரசியல் கட்சி கொடிகள், சுவரொட்டிகள் இந்த கிராமத்துக்குள் நுழைவதை அனுமதிப்பதில்லை என்று முடிவு செய்தனர். அதே நேரம் அரசியல் சார்பு உள்ளவர்கள் இங்கு வசித்து வருகின்றனர். பகை ஆச்சுங்க, ஒண்ணுக்கு ஒன்று அடிச்சு ஓட்டுறது, அடிச்சுக்கிறது, தட்டி கிழிக்கிறது, பேனர் கிழிக்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் கடைசியில் பார்த்தா இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து அடித்தடி போட்டு சைக்கிள் செயினில் அடிக்கிறது, கல்லில் அடிக்கிறது எல்லாமே நடந்தது. அதெல்லாம் பார்த்து போட்டு எதுக்கு என்ன பிரச்சனை, இது எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாத பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் அவன் பிரியப்பட்டதில் கோட்டு போட்டுங்க, யார் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். அரசியல் பிரமுகர்கள் இருந்தாலும் அரசியல் குறித்த பிரச்சனைகள் எழுவதே இல்லை என்பதோடு டீ கடைகளில் கூட யாரும் அரசியல் பேசுவதில்லை. பஞ்சாயத்துல எங்களுக்கு இது நம்பியாம்பாளையம் பஞ்சாயத்துல 2 ஊர் ஒரு சிறப்பு ஊர் மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. முடிநாதம்பாளையம், குள்ளையவண்ணம்பாளையம். அவங்களே ஓட சொல்லுவாங்க, அங்கே போனால் இப்போ கட்சி தோரணெல்லாம் கட்ட முடியாது, கொடிக்கம் போட முடியாது. இப்போ தற்சமயம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க கூட எங்களெல்லாம் கேட்டாங்க, அணுகுனாங்க. இல்லைங்க, எங்கள் ஊர் கட்டுப்பாடு இருக்குது, நாங்கள் கொடிக்கம் எல்லாம் போட மாட்டோம், நீங்கள் வேணால் வந்து பார்த்துட்டு யாரை பார்க்கணுமோ பார்த்துட்டு போய்க்கிங்க அப்படிங்கிற ஒரு இது சொன்னதுனால அவங்களும் அதை அப்படி தவிர்த்துட்டாங்க. இங்கே அவ்வளோக்கா அரசியல் பிரச்சனைகள்லாம் கிடையாதுங்க. அங்கே முக்கால்வாசி டீ கடையில எல்லாம் உட்காந்து அரசியல் பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க. இங்கே டீ கடையில் உட்காந்து பேசுறதோ இல்லை அவ்வளோக்கா அரசியல்ங்கிற நியாயமே இருக்காது இந்த ஊர்ல. ஆனால் பொதுமக்கள் தங்கள் விரும்பும் கட்சியில் உறுப்பினராகவும் விரும்பிய கட்சிகளுக்கு ஓட்டு அளிக்கவும் முழு சுதந்திரம் உண்டு. ஊர் பெரியவங்க சுதந்திர போராட்ட காலங்களில் இங்கிருந்த ஊர் பெரியவங்க இளைஞராக இருக்கிற காலங்களில் அவங்க அந்த தேசிய மாணவர் படை அப்படிங்கிற அந்த படை மூலமா இங்க சேவா சங்கம் ஏற்படுத்தி சுதந்திரத்துக்காக இங்கெல்லாம் அந்த பயிற்சிகள் எடுத்து அந்த போராட்டங்களை அவங்க தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. பல்வேறு அந்த இயக்க போராட்டங்களில் இங்கிருந்து அவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இங்கே வந்திருந்தப்போ இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க போய் அவருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு சிலதெல்லாம் செய்கிறாங்க. அதாவது எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் அவங்க கட்சி ரீதியாக பார்ப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சுன்னு சொன்னால் ரெண்டாவது ஒரு ஊரில் ஒரு நல்லதோ அல்லது நல்ல காரியமோ, அதாவது ஒரு முக்கியமான காரியம் நடக்கும்போது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவாங்க. அரசியல் ரீதியாக எதையுமே பண்ண மாட்டாங்க. பஞ்சாயத்தில் எந்தெந்த ஒர்க்கு வேணும்னு சொல்லி போட்டு பஞ்சாயத்தில் கேட்டு அந்த ஒர்க்கை கேட்டு வாங்குவாங்க. நாங்கள் கட்சி சார்பு இல்லாமல் பொதுவான முறையில் அந்த ஒர்க்கை நான் செஞ்சு கொடுப்பேன். இதுதான் இந்த 2 ஊரில் உள்ள ஒரு நடைமுறை. எந்த ஒரு கட்சி கொடிக்கமும் கிடையாது, எந்த கட்சியினுடைய பேனரும் இங்கே இல்லை. நான் கட்சி பேர் சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தேன்னு சொன்னால் அவங்க அதை கட்சி பேர் இல்லாமல் மற்ற பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிய கட்சி பேரை கேட்க மாட்டாங்க. கிராம ஒற்றுமைக்காக சாதி மதம் கடந்து நம்பியான்பாளையம் ஊராட்சி மக்கள் எடுத்துள்ள இந்த முடிவு இந்தியாவிற்கே ஒரு அரசியல் வழிகாட்டியாக பிரதிபலிக்கிறது.